அன்பார்ந்த நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக மாரடைப்பு எதனால் வருகின்றது, அந்த மாரடைப்பு வாராமல் நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு எப்படி ஒரு மருந்து தயார் செய்து மாரடைப்பு வராமல் பாதுகாத்து கொள்ள முடியும் என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். பிரண்டையை அப்படியே சாப்பிடும்போது வாயில் அரிப்பு, நமைச்சல் ஏற்படும். அதனால் பிரண்டையை நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்லெண்ணெயில் வதக்கிய பிரண்டை 10 கிராம், கருந்துளசி எண்ணிக்கையில் 10, மருதம்பட்டை பொடி 1/4 தேக்கரண்டி, பச்சை கற்பூரம் கடுகளவு, அரைத்த சந்தனம் 1/4 தேக்கரண்டி, தேவையான அளவிற்கு பனைவெல்லம். இந்த பொருட்களை கொண்டு இப்பொழுது ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். இப்போது நல்லெண்ணெயில் வதக்கிய பிரண்டையை 10 கிராம் நீரில் சேர்க்கவும். அடுத்ததாக கருந்துளசி சேர்க்கவும். அடுத்ததாக மருதம்பட்டை பொடி சேர்க்கவும். அடுத்ததாக அரைத்த சந்தனம் சேர்க்கவும். அடுத்ததாக பச்சை கற்பூரம் சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு பனைவெல்லம் சேர்க்கவும். இந்த தீநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். மாரடைப்பால் பாதிப்புடையவர்கள் இந்த தீநீரை காலை மாலை 2 வேளையும் 50 மில்லி அளவிற்கு சாப்பிட்டு கொண்டு வரும்போது இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள குளுக்கோஸின் அளவு குறையும். உயர் இரத்த அழுத்தம் இருந்தாலும் படிப்படியாக குறையும். குறிப்பாக இரத்தத்தில் கொழுப்புச்சத்து அதிகமாக இருந்தாலும் இரத்த நாளங்களில் கொழுப்பு படிந்து கொண்டு இரத்த ஓட்டம் தடைப்பட்டாலும் இந்த எல்லா பிரச்சனைகளையும் இந்த மருந்தானது சரி செய்யக்கூடியது. மாரடைப்பால் பாதிப்புடையவர்கள் இந்த மருந்தை காலை மாலை 2 வேளையும் உணவிற்கு முன்பாக 50 மில்லி அளவிற்கு சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு நோயை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய நோயானது கோடை காலத்தில் உடல் எப்படி பாதிப்படைகிறது, எந்தெந்த நோய்கள் வரக்கூடும், அந்த நோய்களை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று பார்க்க போகின்றோம். பனிக்காலம் முடிந்து கோடை காலம் ஆரம்பிக்கும் போது அந்த சீதோஷ்ண நிலையை தாங்குவதற்கு ஏற்றவாறு நம் உடலானது மாறிக்கொள்ளும். பனிக்காலத்தில் எப்படி குளிரை தாங்கிக் கொள்வதற்கு நம் உடலானது மாறுகின்றதோ அதை போல கோடை காலத்தில் அந்த வெயிலின் தாக்கத்தை தாங்கிக் கொள்வதற்கு ஏற்றவாறு மாறிக்கொள்ளும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்போது எந்த ஒரு வியாதி வந்தாலும் நம் உடலானது தாங்கிக் கொள்ளும். நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது நம் உடலானது ஒரு சிறு தலைவலி வந்தால் கூட தாங்க முடியாது. கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது உடலில் நீரிழப்பு ஏற்படும். அதாவது வியர்வை அதிகமாக வெளியேறும். நம் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது தலை சுற்றல், மயக்கம் ஏற்படும். கோடை காலத்தில் வெயிலில் தலைப்பகுதி சூடாகும் போது இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் பொழுது உயர் இரத்த அழுத்தம் அதிகமாகும். உயர் இரத்த அழுத்தம் அதிகமாகும் பொழுது
இருதய படபடப்பு, நெஞ்சுவலி, மயக்கம், தலை சுற்றல், தலைவலி போன்ற பல பாதிப்புகள் வரக்கூடும். அது மட்டுமல்லாமல் தோல் பகுதியில் வியர்வை அதிகமாக சுரந்து அந்த தோலின் மீது படியும் போது தொற்றுநோய் கிருமிகளின் மூலம் அந்த தோலானது பாதிக்கப்பட்டு கட்டி, வீக்கம், வியர்வை குறு, அக்கி இது போன்ற பலவிதமான கோடை காலத்தில் தோல் நோய்கள் வருவதற்கும் வாய்ப்புண்டு. கோடை காலத்தில் காலில் அணியக்கூடிய ஷூ, சாக்ஸு இவையெல்லாம் வியர்வை மூலம் பாதிப்படைந்து அந்த ஷூ, சாக்ஸை சுத்தம் செய்யாமல் மறுபடியும் அணியும் போது அவற்றின் மூலமாக காலில் சிறு கொப்பளங்கள் ஏற்படும். அந்த கொப்பளங்கள் நாளடைவில் பெரிதாகி கால் பகுதியில், அதாவது உள்ளங்காலில் வெடிப்பு ஏற்படும். வெடிப்பு ஏற்பட்டு மிகுந்த சிரமத்தை கொடுக்கும். காலின் மேல் பகுதியில் அந்த விரல்களின் இடையில் கொப்பளங்கள் ஏற்படும். அவைகளும் நாளடைவில் பெருகிவிடும். இதுபோல வெயில் காலத்தில் உடல் முழுவதும் நோய்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. முக்கியமாக கோடை காலத்தில் நீர் இழப்பு ஏற்படும். அந்த நீர் இழப்பானது ஏற்படும் போது தலைவலி, மயக்கம் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புண்டு. உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது தலைவலி, மயக்கம் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் கண் பார்வை குறைதல், கண்களில் கட்டி, வீக்கம், கண்கள் சிவந்து போதல் இதுபோல பாதிப்புகளும் ஏற்படும். உடலானது உஷ்ணத்தாக்கம் அதிகமாகும் போது அப்பொழுது காய்ச்சல் வருவதற்கும் சளி, இருமல் வருவதற்கும் வாய்ப்புண்டு. அதற்கடுத்தாற் போல வாந்தி, பேதி, வயிற்று வலி, வயிற்று எரிச்சல் இதுபோல பலவிதமான பாதிப்புகள் வரக்கூடும். முக்கியமாக கோடை காலத்தில் ஆண்களுக்கு நீர்க்கடுப்பு ஏற்படும். அதாவது சிறுநீர் சரியாக கழிக்க முடியாமல் இன உறுப்புகளில் வலி ஏற்படும். சிறுநீர் தாரையில் எரிச்சல், நமைச்சல், கட்டி, வீக்கம் இது போன்ற பாதிப்புகளும் வருவதற்கு வாய்ப்புண்டு. இப்பொழுது கோடை காலம் ஆரம்பித்து விட்டது. இந்த கோடை காலத்தில் என்னென்ன வியாதிகள் வரும் என்பதை இப்பொழுது பார்த்தோம். இந்த வியாதிகளை எப்படி நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு மருந்து தயார் செய்து சாப்பிட்டு உடல் சூட்டை படிப்படியாக குறைக்க முடியும் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்க போகின்றோம். உடல் சூட்டை குறைப்பதற்கு கத்தாழை சாறு எடுத்து, அதாவது நம் வீட்டில் உள்ள கத்தாழையை உள்ளே இருக்கக்கூடிய அந்த சோற்றை எடுத்து 7 முறை சுத்தமான நீரில் கழுவி அந்த சோற்றை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு விட்டு நீர் அருந்தும் போது உடலானது குளிர்ச்சி பெறும். அது மட்டுமல்லாமல் நன்னாரி வேர் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது. அந்த நன்னாரி வேரை வாங்கி வந்து தூள் செய்து வைத்து கொண்டு ஒரு சிட்டிகை அளவிற்கு 100 மில்லி நீரில் நன்றாக ஊற வைத்து அந்த நீரை வெறும் வயிற்றில் குடித்து வரும்பொழுது உடலானது குளிர்ச்சி பெறும். எலுமிச்சை பழச்சாறு 100 மில்லி நீரில் அரை தேக்கரண்டி அளவிற்கு எலுமிச்சை பழச்சாறு நன்றாக கலக்கி தேவையான அளவிற்கு தேன் சேர்த்து பருகி வரும்பொழுது உடலானது குளிர்ச்சி பெறுவதற்கு நம் வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு மிக எளிதில் குளிர்ச்சி அடைய வைக்க முடியும். கோடை காலத்தில் உடலானது அதிக உஷ்ணத்தால் பாதிப்படையும் போது பல்வேறு நோய்கள் வரக்கூடும். அந்த அதிக உஷ்ணத்தை நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் நன்னாரி வேர், வெட்டி வேர், எலுமிச்சை பழச்சாறு, சந்தன எண்ணெய், பனங்கற்கண்டு. இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். உடலானது அதிக உஷ்ணமாக இருக்கும்போது பச்சை நன்னாரி வேரை எடுத்து வந்து ஒரு சிறு துண்டளவுக்கு நன்றாக சுத்தம் செய்துவிட்டு இடித்து நீரில் ஊற வைத்து, அதாவது இன்றைக்கு காலையில் ஊற வைத்தால் நாளை காலை அதை எடுத்து அந்த நீரை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலில் அதிகமாக இருந்த உஷ்ணமானது படிப்படியாக குறையும். இந்த மருந்தானது வயிற்று பகுதியில் இரைச்சல், வலி, வயிற்று எரிச்சல் இதுபோல பாதிப்புகள் இருந்தாலும் சரி செய்யக்கூடியது.